வா, நீ வந்து உன் மருமகளுக்கு நலங்கு வை. ஏயா என் பிள்ளைக்கு என்ன காரியம் பண்ண வச்சுட்டு இங்க குதூகலமா விழா எடுக்கிறீங்களா? என் சாபா உங்களை சும்மா விடாது. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. உங்க குடும்பத்துல நல்லதே நடக்காது. என்ன பண்றது? யாரையும் சும்மா விடாது. நீ நாசமா போயிடுவீங்க. கண்மணி, இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அத்தை. இவரெல்லாம் அப்படியே விடக்கூடாது அத்தை. என்ன நல்லா இல்லாததுமா இப்படி? நீங்க பாத்துக்கோங்கடா. இருங்க அத்தை. எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. எதுக்கு இங்க வந்து கட்டிட்டு இருக்க? என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு. நாசமா தான் போவீங்க. ஏய், நீங்க நல்ல நல்லா இருப்பீங்களா? வந்து கத்திட்டு போட்டனே தெரியுமா? ஐயோ, சாகட்டும். என்னாச்சு? ஏய் ஏய் பயப்படாத, நாங்க தான். நீ எதுக்கு இங்க இருக்க? என் பிள்ளை கொன்ன மாதிரி என்னை கொல்ல பாக்குறீங்களா? மவள இவள இங்கேயே அறுத்து போட்டு போயிடுவேன். ஐயோ, அமைதியாரு. நீ என்ன கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க. உன்னெல்லாம் அங்கேயே போட்டிருக்கணும். பாவப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம்ல, எங்களை சொல்லணும். மாறா, வேண்டாம் மாறா, என்ன விட்டுரு. நானே என் பிள்ளை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். ஏய், ஓவரா நடிக்காத, மரியாதையா சொல்லு. நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து டிராமா தானே போட்டிருக்கீங்க. இப்ப என்ன, அவன் நிஜமாவே செத்துட்டாங்கறியா? அவங்க பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதானே தெரியுது. அப்படியே அவ செத்து இருந்தாலும் அது நீங்க அடிச்சதுனாலலாம் இருக்காது. நீங்க அடிச்சது வேற இடம், அவ பாடி கிடைச்சது வேற இடம். இதுக்கு நடுவில் வேற என்னமோ இருக்கு. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ல இருக்க அண்ணங்க கிட்ட எல்லாம் சொல்லி தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அவளை பத்தி ஒரு தகவலுமே இல்லடா. நானும் அன்அஃபிஷியலா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலியமா தேடிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. பாப்போம். அவங்க அடிக்கடி மயக்கமாயிடுறாங்க. சரி விடுறா. அவ என்ன பெரிய யோகியமா? அடுத்தவன் குடியை எப்படி கெடுக்கலான்னு யோசிக்கிறவ தானே. எதுக்கு பழசெல்லாம் கிண்டிக்கிட்டு விடு. தொலையட்டும் விடு. அம்மாவும் பொண்ணும் போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? ஒரு நாளைக்கு 3 கிலோ முந்திரி பருப்பு திங்கிறவாவ இருக்கிற அத்தனை வியாதியும் ஒன்னா வர. அதை ஏன் கலரிக்கிட்டு விடுறதா? யார? இவளுங்களையா? என்ன திமிரெடுத்து ஆடினாலுங்க. பெரிய பெருமுடா ராணிங்க. முந்திரி பருப்பு பாதாம் பருப்புன்னு என்ன ஆட்டம். பட்டு புடவை தான் கட்டுவாளுங்களா, பவுசு கார்ல தான் போவாளுங்களா. கொஞ்சமான ஆட்டமா? அப்படியே வர்ற கோவத்துக்கு அவளுங்கள. சார், ராமச்சந்திர சார் இருக்காரா? யார் அது? வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? நான் தான் ராமச்சந்திரன். ரோட்ல இருந்து உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு சார். ஆஹா, யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். சரிங்க சார், வரேன் சார். என்ன இது? என்னாச்சுடா? என்னடா பிரச்சனை? மாறா, அண்ணன் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னா எதுக்காகடா இப்ப இந்த முன்ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்க? என்ன பண்றது, அடிக்கடி விசாரணை அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே? இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவர் தான்டா. இப்ப வரைக்கும் நம்மளை விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க சொல்றதும் சரிதான். விஜய் இங்கே தானே இருந்தா, திடீர்னு காணாம போய் டெட் பாடி கிடைச்சிருக்கு, அதனால தானே விசாரிக்கிறாங்க. டேய், விசாரிக்க மட்டுமா செய்கிறாங்க? சரி, அப்படியே விசாரிக்கிறதா இருந்தாலும் எத்தனை தடவை ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்ப? நம்ம தொழிலை பார்க்க வேணாம்? ஏதோ சொல்றேன், நாங்கெல்லாம் கேட்குறோம். இங்க பாரு, நீ எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தான் இப்ப நான் பேசாம போறேன். பாத்துக்கோ. டேய், நீ எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கோ. என்னடி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணி, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை மாறா, விஜய் நிஜமாவே செத்துட்டாளா? தெரில நீ, கடவுளுக்கு தான் தெரியும். தண்ணி தண்ணி தண்ணி. சூர்யா, வந்துட்டியா? தண்ணி தண்ணி. ராமச்சந்திர குடும்பத்துக்கு நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் தண்ணி இல்லாம தான் சாவுன்னு அந்த வள்ளி உனக்கு சாபம் விட்டா. என்ன, சாபத்தை நிறைவேற்றிட்டுமா? தண்ணி கொடு. சூர்யா, தண்ணி தண்ணி கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா, தண்ணி கொடு. ம். என்னடா இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மாறா, இங்க எதுக்குடா வந்திருக்கோம்? இங்கே தான் அந்த விஜயோட ரெட் பாடி கிடந்துச்சு. ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே தான் பாடி கிடந்துச்சு.